அகன்றது அந்நியனின் நரித்தனம், வென்றது நம் பாரதம், அகிம்சையில் செழித்தது சுதந்திரம் என்று கூறி இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் சுதந்திர தின வாழ்த்துக்கள். வணக்கம் கூறி உரையாற்றுவது சாலஹனா ஃபாத்திமா. விடுதலைக்கு வித்திட்ட வீரர் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்ற வந்துள்ளேன். 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் ஒவ்வொரு இந்தியனின் வாழ்விலும் நினைவிலும் நிற்கும் ஒரு பொன்னாளாகும். புதிய தேசத்தின் விடியலாகவும் புதிய பாரதத்தின் தொடக்கமாகவும் நம் நாடு சுதந்திரமடைந்த நாள் அந்நாள். இறக்க போகிறோம் என்று தெரிந்தும் நெஞ்சை நிமிர்த்தி காட்டி போராடிய வீரர்களின் உதிரத்தாலும் உயிர் தியாகத்தாலும் கிடைத்தது நம் சுதந்திரம். அவர்கள் போராடி பெற்று தந்த சுதந்திரத்தை நாம் இந்நாளில் களிப்புற கொண்டாடுகிறோம். ரத்தத்தை தாருங்கள், சுதந்திரத்தை தருகிறேன் என்று முழங்கிய நேதாஜி முதல் அனைவருமே இந்த விடுதலை பெருநெருப்பின் வாழைகள் நடத்திய போராட்டங்கள் கொஞ்சம் இல்லை, வாங்கிய தடியடிகள் எண்ணிக்கை இல்லை, சிந்திய ரத்தங்கள் அளவே இல்லை, இழந்த வீரர்களை மறக்கவும் இல்லை. சுதந்திரம் கிடைத்த அந்த தருணத்தை நினைக்காத நாள் இல்லை. இது மண்ணல்ல, நம் வீரத்தின் விளைநிலம். அவர்கள் போராடி பெற்று தந்த சுதந்திரத்தை பேணி காத்து இனம் மொழி கடந்து நேசிப்போம், சுதந்திர காற்றை சுவாசிப்போம். நன்றி, வணக்கம்.